தொடர்ச்சி மலை வந்து என்னுடைய முதல் படம். ஆனால் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆனது வந்து ஜோக்கரில் இசை கேரக்டர் நான் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த சினிமா வேர்ல்டுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண படம் மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த படம் பார்த்து தான் ஜோக்கருக்கும் செலக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்னை சேது சார் தான் கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. எனக்கு நம்பவே முடியல. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அப்படி தான் ஆடிஷனுக்கு வந்து செலக்ட் ஆனேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல் படம் அதுவே விஜய் சேதுபதி சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் மியூசிக் டைரக்ஷன் வந்து இளையராஜா சார் பண்ணியிருக்காரு. நான் ரொம்பவே அவருடைய ஒரு பெரிய பிக் ஃபேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இங்கே வரும்போது எதுவுமே சொல்ல முடியல. இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இசைஞானியாக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் லெலின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக எனக்கு நல்லா தெரியும். இந்த படத்தில் நான் எப்படி அவருக்கு நட்பாக ஃப்ரெண்டாக ஆனேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நல்ல மனிதர். இந்த படத்தில் ஒரு 80 பேர் வேலை செஞ்சாங்க. இந்த 80 பேரில் ஒரு 20 பேர் ஷூட்டிங்க்கு நாள் முன்னாடி வந்திருந்தாங்க. ஒரு 60 பேர் வந்து இவர் ஒரு படம் பண்ணுவார், இவர் படத்தில் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த 60 பேரும் அவருடைய குணத்துக்காக வந்தவங்க. அது ரொம்ப அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் ஒவ்வொரு நபராக ஒவ்வொரு நாளும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு உதவி பண்ண ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவிச்சு வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பெரியவங்களாம் இருக்காங்க. ஸோ நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரியான தரமான படங்களை நீங்கள் ஆதரித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு பணியோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொருத்தவங்க பேராக கூப்பிடும்போது அடுத்து நம்மளான்னு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. என் பேர் ஆண்டனி. ஒரு 12 வருஷமாக சினிமாவுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெண்ணிலா கபடிக்குழு, களவாணி, நெடுஞ்சாலை இந்த படங்கள்லாம் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா கபடிக்குள்ளே ஒர்க் பண்ணும்போது தான் லெனின் சார் எனக்கு பழக்கம். அப்போ இருந்து அவர் எந்தெந்த படம் ஒர்க் பண்ணுறாரு என்னன்னு கேட்டு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நல்ல மனிதர், நல்ல படம் பண்ணுவார்னு தெரியும். அப்போ அடிக்கடி பார்க்கும்போதெல்லாம், சார் இப்போ ஒரு காமெடி ஒன்று பண்ணி காமிக்கிறேன் சார், பண்ணுப்பா அப்படிம்பாரு. நமக்கு 1 மணி நேரம் பண்ணுவோம். சரிப்பா, ஓகேப்பா, இந்த வேலை கிளம்பிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வேறு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் சார், இந்த கேரக்டர் பண்ணி காமிக்கிறேன் சார். சரிப்பா, இப்படி சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னா பயங்கர சந்தோஷம். சார் இந்த படத்தில் ஏதாவது ஒரு நல்ல ரோல் கொடுங்க சார், அதுக்கப்புறம் எப்படியாவது அடுத்த வேறு பெரிய இடத்துக்கு வரதுக்கு மாதிரி இருக்கணும் சார், சொல்கிறேன் இப்போ 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிட்டு வர சொன்னார். அப்புறம் நேரில் பார்த்தேன். அப்புறம் சொன்னார், ஓகே ஆயிடுச்சுப்பா, படம் அடுத்த மாதத்துலேருந்து ஷூட் போகிற மாதிரி இருக்கும், இது மாதிரி நீ தான் ஹீரோவாக நடிக்கிறார், லீட் ரோல் பண்ணுறனாரு. புரியல சார். இல்லைப்பா, நீ தான்ப்பா ஹீரோவாக பண்ணுறனாரு. அப்படியே ஒரு அந்த நேரம் வந்து ஒரு பயங்கரதாக இருந்தது. ஏன்னா இந்த 12 வருஷமாக ஒவ்வொரு கம்பெனியாக போய் ஃபோட்டோ கொடுப்போம், ஃபோட்டோ வாங்கி என்னாவே எதுக்கு வாங்கணும்னு பின்னால் எழுதிடுவாங்க. பெரம்பூர் கழனி கும்பல், போப்பா கூப்பிடுவாங்க, அப்புறம் வாப்பா அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு அடுத்த கடத்துக்கு போயிருக்கோம். அது என்னென்னா, இப்போ டைரக்டர் போய் அண்ணனை சொல்லும்போது அவங்க வந்து யார் சார் பண்ணுறா அப்படின்னு கேட்டோன்னே நம்மளை முதல் ஏற்றுக்கணும். அப்போ விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட போய் சொல்லியிருக்காரு, இது மாதிரி பங்கு அவனை தான் பண்ணலாம், அவனை தான் பண்ண வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா. ஓகே சார், சூப்பர் சார், நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு படத்தில் அங்கே போய் தங்கியிருந்தேன் ஒரு வருஷம் தேனியில். அந்த ஒரு வருஷமும் ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபாய் செலவுக்கு சர்வைவல் பிரச்சனை அவனுக்கு இல்லாமல் இருக்கணும், ஃபேமிலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாதம் 10,000 கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு படம் முடிகிறதுக்குள்ளே ஒரு 1,00,000 ரூபா சம்பளம் ஆகிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இப்போ நம்ம சினிமா கம்பெனி நிறையா போய் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த செட்டப் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பயங்கரதாக இருக்கும். இப்படி இருந்துட்டு சரி இவங்க படம் பண்ணுறாங்கன்ட்டு தேனியில் கொண்டு போய் வீடு எடுத்து தங்கிட்டு அப்புறம் டைரக்டர் காலைல அப்புறம் என்ன சொல்லுவார்னா, காலைல வாங்க எந்திரிச்சு மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துடும். என்னடா படம் எடுக்கிறேன்னு கூப்பிட்டு வந்துட்டு காய்கறி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வரலான்றாங்க, சமைப்போம் அப்படின்னு சமைப்பாங்க. அப்புறம் சரி வாங்க இன்றைக்கி போய் பாய் தலைகாணி வாங்கிட்டு வந்துடுவோம், நைட்டு தூங்கணும்ல அப்படின்னு. சரி சார் போகலாம் சார். ஒரு டவுட்டாகவே இருந்தது, எப்படி அதெல்லாம் படம் பண்ணுவாங்களா இல்லை என்ன புரியல. நம்ம இதில் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமா, பாய் வாங்கலாம் தலைகாணி வாங்கலான்றாங்க. அப்புறம் ஏதாவது அந்த ஆஃபீஸில் அரிசி கழுவாங்க, அந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி பக்கெட்டில் வச்சுக்கிட்டு மாடு எங்கேயா இருங்க பார்த்து ஊற்றிட்டு வாங்க பாரு. மாடு எங்கே, சரி இந்த அம்மா அங்கே ஒரு இடத்துல பார்த்து வந்துட்டு அப்புறம் அந்த மாடு வளர்க்குற இடத்துல போய் ஊற்றிட்டு வருவோம். அப்புறம் வீட்டு வாசல் அங்கனுக்குள்ளேயே ஒரு பச்சை மிளகா, கீரை, கருவேப்பிலை ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். புரியலை. அப்புறம் நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி பசங்களோட வெளியில் பேசும்போது, என்னடா அப்படி ஒரு தெரியாமல் வந்து மாட்டிட்டேன் மச்சான், வேறு ஏதாவது கம்பெனியில் கேரக்டர் இருந்தால் சொல்கிறா டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு அந்த ஒரு இதில் இருந்தேன். ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. அப்புறமேட்டு படம் ஆரம்பித்து பண்ணுற வரையும் கூட சின்ன சின்ன தயக்கங்கள் இருந்தது.
படமாக முடிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நிறையா பேர் வந்து, உண்மையிலே நீ உனக்கு தெரியாதுப்பா, இப்போ இந்த படம் வரும்போது தான் உனக்கு தெரியும் அதோட இது என்னன்னு. ஏன்னா ஐயாவோட இசைஞானி இளையராஜா ஐயா சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி கலைவாணி ஐயாவோட இசையில் நடித்தது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த 3 பேரோட ஸ்பீச்சையும் கேட்டுட்டு மறுபடியும் வீட்டில் போட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா அண்ணன் விஜய் சேதுபதி பேசுகிறதும், லெனின் பாரதி சார் பேசுகிறதும், ஐயா அவர்கள் பேசுகிறது, இந்த 3 பேர்த்தோட ஸ்பீச்சை கேட்டோன்னா ஒரு பயங்கர அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஜகத்குரு ஜக்கி வாசுதேவ் இந்த மாதிரி நிறையா இருக்காங்க, அவங்களெல்லாம் விட இவங்களோட ஸ்பீச் வந்து அப்படியே நம்மளை அட்ராக்ட் பண்ணி ஒரு மாதிரி கவர்ந்து இழுத்துருவாங்க. ஒரு இல்லை இதுக்கு இது காமெடிக்காக சொல்ல, அது சீரியஸாக எனக்கு அது ரொம்ப அந்த அவங்களோட பேச்சை கேட்டால் ஒரு எனர்ஜி வரும். இப்போ இன்னும் உட்காந்துருப்போம், அவங்க வந்தோன்னே ஒரு பயங்கர எனர்ஜி ஆகும், ஓகேடா இப்போ நம்ம பண்ணிடலாம்டா அப்படின்னு. அதில் இந்த படத்தில் வந்து நிறையா புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சினிமாவுக்கு இப்போ பார்த்துட்டே இருப்போம், கேமரா இங்கிட்ட வருது நல்லா பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இப்படி இருப்போம். அங்கே இருக்கவங்கலாம் எப்படின்னா யதார்த்தமாக ஊரில் இருக்கவங்க. இதில் வந்து புதுமையான கேரக்டர் நிறையா, கேத்தரை, வனகாளி, கிறுக்கு கிழவி, மூக்கையா, இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் புதுசாக இருக்கும். என்னோடது வந்து ரங்கசாமின்ற கதாபாத்திரம். அதில் வந்து அவங்க சாரோட அவங்க அப்பாவோட லைஃபு அந்த வந்து நம்ம மேலே வச்சு படமாக வாய்ப்பு கொடுத்து ஒரு பெரிய சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 6 அவார்டு வாங்கியிருக்கு இந்த படம். நானும் இந்த படத்தில் அவளோட எதிர்பார்த்துக்கிருக்கேன். ஏன்னா ஒரு முதல் படம், நம்ம சுமாராக சின்ன மிஸ்டேக் பண்ணதெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் நான் பண்ணதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறமா எனக்கு ஒரு நல்ல படம் அமையும், அதை நான் அமைச்சுக்குவேன்ற நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் நன்றி. உங்களோட வாழ்த்துக்களை படத்தை பார்த்து தெரிவிக்கணும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை, இப்படி ஒரு படத்தை கதையே தெரியாமல் தயாரித்த நண்பர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. படம் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக செய்துட்டு சொல்லிட்டு இருந்த மாதிரி ஏதாவது ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் தான் அந்த கதையை பற்றி சொல்லியிருப்பேன். அப்போ நம்ம பண்ணலாம் சார்னு சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 2 வருஷம் பண்ணோம் நாங்கள். உடனே பண்ணாமல் 2 வருஷம் தேனியில் ஒரு வீடு எடுத்து, அந்த ஆண்டனி வந்து ஒரு வருஷமாக மலையேறி இறங்குற அந்த படத்தில் என்ன நடிச்சிருக்காரோ அதே தொழிலாளிகள் கூட தினமும் வேலைக்கு விட்டு தினக்கூலி வாங்கிட்டு வருவார். அப்படி ஒரு வருஷம் அவர் ஒர்க் பண்ண வச்சோம். அப்புறம் காயத்ரி கிருஷ்ணா வந்து 1 மாதம் ஏலக்காய் ஸ்டேட்டில் கூலி வேலைக்கு சேர்த்து விட்டுருந்தோம். நடிகைன்லாம் சொல்லாமல் ஃப்ரெண்டோட தங்கச்சி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் சேர்த்துக்குங்க அந்த மாதிரி சொல்லி அவங்களையும் ஒரு மாதம் வேலைக்கு சேர்த்து விட்டுருந்தோம். அப்போ தான் அந்த உடல் மொழி, அந்த வாழ்க்கை, அவங்களோட இதெல்லாம் புரியும்னு சொல்லிட்டு அதுக்கு 2 வருஷம் டைம் எடுத்து பண்ணி இந்த படத்தில் மிக முக்கியமான பல கதாபாத்திரங்கள் வந்து அந்த கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நடிப்புங்கிறது வந்து நடிப்பாக இல்லை. நீங்கள் அந்த படம் பார்த்து முடிக்கும்போது ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு 40 அடி தள்ளி நின்று ஒரு சாட்சியாக நீங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து திரைக்கு வந்து பார்த்துட்டு நீங்கள் தேட்டரை விட்டு வெளியே போகும்போது புழுதி பறக்க ஒரு 20-25 அந்த கதாபாத்திரங்களோட வீட்டுக்கு போய் சேர்ற மாதிரி தான் ஒரு உணர்வு ஏற்படும். இந்த படத்தில் வந்து தமிழக கேரள எல்லை பகுதியான அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலையும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேலையிலும் வாழ்கின்ற இந்த சாமானிய மக்களை பற்றின படம். அவங்களோட சின்ன சின்ன ஆசைகள், கனவுகள், போராட்டங்கள், அதுக்கு இடையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அரசியல், இதை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிக நேர்மையாக பாசாங்கு இல்லாமல் எந்தவித பூச்சும் இல்லாமல் பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து திரும்ப ஒரு தடவை நான் தயாரிப்பாளருக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இசைஞானி இளையராஜா அப்பா அவர்கள் வந்து அந்த மண்ணோட அந்த மலையை எங்களுக்கு முன்னால் பார்த்தவங்க, அந்த பாதையில் எங்களுக்கு முன்னால் நடந்தவங்க, அந்த நாங்கள் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த கதையில் நடக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க. அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு இந்த படத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைனாவே என்ன அப்பா பிரித்து பார்க்க முடியல எங்களால். அது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு நெகிழ்வாக இருக்குது. இந்த படத்துக்கு பின்னால் உழைச்ச நிறைய நண்பர்களும் அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பாக நண்பர் கார்த்திக், அப்புறம் அந்த பகுதியில் உள்ள நிறைய மக்கள், அண்ணன் செல்வமுருகன் அவர்கள், இப்படி நிறைய பேர் இந்த படத்துக்கு வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இருந்து கருவாக இருக்கும் போதுலேருந்து நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக சமக்கிறதுக்கு கை கொடுத்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சு. இது வரைக்கும் ஒரு 8 இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகிருந்ததுங்க. அது எதுக்குன்னா இதில் ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிகைகளோ அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஸோ மக்கள்கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக முதல்ல திரைவிழாக்களுக்கெல்லாம் அனுப்பணும்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லிட்டு நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு
திரை விழாக்களில் ஒரு கவனம் பெறும்போது இங்கே நம்ம எந்த மக்களுக்காக அந்த படம் எடுத்தோமோ அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்குன்றதுக்காக முதல்ல திரை விழாக்கள் தேர்ந்தெடுத்தோம். இது ஆமாம், சில ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அந்த மந்த்ஸ் கணக்கு வச்சுருக்காங்க. ஒரு ஜூன்லேருந்து 2016 ஜூன்லேருந்து 2017 மே வரைக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதனால் அது 2 வருஷம் மிக்ஸ் ஆகி தான் வரும். இது வந்து நான் என்னோட 11 வயசு வரைக்கும் தான் என்னோட சொந்த ஊரான கோம்பையில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன் நான். ஒருவேளை நான் தொடர்ந்து அங்கேயே இருந்தால் என்னால் இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. நான் இங்கே நகர வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் இது என்னோட தொடர்ந்து வந்து எனக்கு அந்த கிராம வாழ்க்கை இந்த நகர வாழ்க்கையும் எனக்கு ஒரு சப்கான்ஷியஸில் ஒரு ஒப்பீடாக தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. அதனால் களமாக வந்து அந்த களத்தை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து அது பேசுகிற அரசியல், அது பேசுகிற விஷயங்கள் வந்து இப்போ நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய சந்திச்சுக்கிட்டு இருக்க விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை என்னோட மதிப்புகளாக இருக்கட்டும், இது ரெண்டும் இணைஞ்சது தான் இந்த படம். இல்லை, அதுக்குள்ளே உள்ள முரண்களையும் பேசியிருக்கோம். கம்யூனிஸ்டுக்குள்ள முரண்களையும் உள்முரண்களையும் பேசியிருக்கோம் அந்த படத்தில். யாருமே புனிதப்படுத்தலை. ரொம்ப நேர்மையாக என்ன இருக்குன்னா என்னென்ன வெள்ளைன்னா வெள்ளை, கருப்புனா கருப்பு, அப்படி தான் எடுத்துருக்கோம். தவிர யாரையும் உயர்த்தியோ யாரையும் தாழ்த்தியோ அப்படியெல்லாம் எடுக்கல இந்த படத்தில். இது காலகட்டம்னா ஒரு 15 வருஷத்துக்குள்ள நடக்கிற கதைங்க சார். 2 வருஷம். ஆமாம் ஆமாம், படம் பார்க்கும்போது உங்களுக்கு இறுதி காட்சியில் தெரியும் அது என்னென்னு. இது படம் ப்ரொடியூசர்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னால் ரொம்ப முன்னாலேயே நான் அப்பாட்ட போய் சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு என்னோட அப்பாவும் இசைஞானி அப்பாவும் வந்து பள்ளி தோழர்கள். எங்கள் ஊர் கோம்பை, அவங்க அப்பா ஒரு பண்ணைப்புறம், பள்ளி தோழர்கள். இந்த கதையை முடிவு பண்ணதுக்கப்புறம் அவர் தான் இசையமைக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் முன்னால் தயாரிப்பாளர்கள் அணுகிறதுக்கு முன்னால் முதல்ல போய் கதை சொன்னேன். சரி எப்போனாலும் வா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன் இந்த படம். படத்துக்கு 2 கிளைமாக்ஸ் தான் எடுத்துருக்கீங்க? இல்லை, ஒரே கிளைமேக்ஸ் தான். வேற ஒரு வெர்ஷன் எடுத்துருக்கீங்க? இல்லை, வேற வெர்ஷன்லாம் இல்லை. மும்முனை தாக்குதல் இதெல்லாம் இல்லை இல்லை, அது வேற வெர்ஷன் இல்லை. ஒரு டீட்டெயில் வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் படம் ஆகுது. அவ்வளோ முழுசாக நம்ம இப்போ காட்ட முடியாது. ஆனால் ஒரே கதை தான், ஒரே முடிவு தான். அதுக்குள்ளே உள்ள சின்ன சின்ன கிளை கதைகள் அதை இப்போ வெளியே வச்சுருப்பாங்க. முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் ரோல் பண்ணியிருக்காரு. நான் இன்னும் பேசவே இல்லை. என்ன எல்லாருக்கும் வணக்கம். ராஜா சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த லெனின் சாருக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றி. அவர் பக்கத்தில் உட்காந்துட்டேன். போட்டோலாம் நிறைய எடுத்துட்டீங்க இல்லையா? நாளைக்கு பேப்பர்லாம் வரும் இல்லையா? எனக்கு வரலாறு இருக்குது இனிமேல். இந்த படம் என்னை ஃபஸ்ட்டு வெண்ணிலா கபடியில் நானும் நடிச்சிருக்கேன். நான் அவன் பேர் ஆண்டனி இல்லை, அப்போ எனக்கு அவனை பங்குன்னு தெரியும். நானும் அவனை வெண்ணிலா கபடி என்னை ஆடிஷன் பண்ணது லெனின் சார் தான் பண்ணார். என்னை ஆடிஷன் பண்ணது லெனின் சார்கிட்ட நீங்கள் பழகிறதுக்கு யார் என்ன எப்படிப்பட்ட ஆளுன்னு அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் நைட் ஷூட்லாம் போயிட்டுருக்கோம். கத்தி பேசுகிறலாம் பார்த்துருக்கேன், தூங்காதீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்ட போயிட்டு அக்கா சித்ராக்கா கொஞ்சம் நேரம் தூங்காதுக்கா எங்கே அங்கேருந்து நான் இப்ராஹிம் எங்கே போயிட்டான் இப்படி தான் பேசுவார் இல்லை. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு யாருமே கத்தி பேசவே மாட்டார், அன்பாக தான் பழகுவார். அதோட இயல்பு அது அப்படி தான். அது மனுஷனாக இருந்தாலும் சரி, மற்ற உயிரினமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். 2013 எண்டுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு தடவை கதை சும்மா சொன்னார், பிடிச்சிருந்து. என்கிட்ட இப்போதைக்கு கையில் காசு இல்லை சார், நான் நல்லா ஒரு வேளை வந்துட்டேன்னா காசு சம்பாரிச்சு ஒரு நாள் எடுக்கலாம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி பேசினேன். என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். எனக்கு வெயிட் பண்ணார், கிட்டத்தட்ட 1-2 வருஷம் வெயிட் பண்ணார். அது வரைக்கும் கொஞ்சம் நான் அந்த ஊர் ஜனங்களை ரெடி பண்ணணும் செய்து நான் அங்கே போய் அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அது ஒரு மிகப்பெரிய பொறுமை வேணும். பந்தம் ப்ரொடியூசர் கிடைச்சாங்க, இல்லை ஒரு கதை பண்ணோம், இல்லை ஒரு சம்பாரிச்சோம், அப்படி போகணும் அப்படின்னு தன்னோட லைஃப்பை அப்படி யோசிக்காமல் நான் எல்லா விதமான கதைகளும் பண்ணக்கூடிய தகுதியான ஒரு ஆள், சினிமாவை நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன். அவரால் அதுவும் முடியும், அது முடியாதுன்னு இல்லை. ஆனால் அவர் விருப்பப்பட்ட, அவர் சொல்ல விரும்புகிற, அவருக்கு சரின்னு படுற கதைகள் எடுத்து சொல்லணும் ரொம்ப ஆசைப்பட்டார். அது எனக்கு எனக்கு ஏன் கதையை முழுசாக கேட்கலன்னா, எனக்கு கதை கேட்டு ஒன்றும் ஆகும் போகிறதில்ல. ஏன்னா எனக்கு அவர் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது, அவரோட சிந்தனை மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கு மேலே உட்காந்து அப்புறம் அது நோண்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு பட்டுச்சு.
இப்போ நான் இதுவரைக்கும் ஷூட்டிங் ஒரு நாள் கூட போனதில்லை, வந்ததில்லை சார். ஷூட்டிங் ஸ்பாட்டு நான் வந்ததில்லை. படம் முடிச்சு ஒரு நாள் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ட்ரிம் பண்ணி ஒரு நாள் காமிச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் பங்கு ரொம்ப நாளாக இருக்கான், திறமைசாலி. இவ்வளோ நேரம் பேசும்போது கேட்டிருப்பீங்க அவன் எவ்வளோ சுவாரஸ்யமாக பேசுனாங்க. அது அவனோட பெரிய ப்ளஸ். இது அவன்கிட்ட எந்த சீனை கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவன் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவான். அது அவனோட திறமை. ஆண்டனி முதல்ல பேர் மாற்றலாம் சொன்னாங்க, இல்லைடா உன்னோட ஒரிஜினல் பேர் ஆண்டனி, அதே வச்சுக்கோ, அது அழகாக இருக்குது, அதே வச்சுக்கோ அப்படின்னு. இந்த பொண்ணு காயத்ரி வந்து வேற ஒரு படத்துக்கு ஆடிஷன் பார்த்துருந்தாங்க, பிரேம் சார். அந்த நான் ஒரு பக்க கதை படத்துக்குலாம் ஆடிஷன் பார்த்தாங்க அன்றைக்கி. இல்லைம்மா அதுக்கு ஆடிஷன் பார்த்தோம், நாங்கள் கேட்டோம், அங்கே ஃபோன் பண்ணி கேட்டோம் யாராவது இருக்காங்களான்னு. அப்போ இந்த பொண்ணை ரெஃபர் பண்ணாங்க. அப்புறம் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம். பார்த்தோம் லெனின் சார் ஓகேன்னு சொன்னார். இப்படி தான் எல்லோரும் இருந்தாங்க. ஆறுபாலா எனக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 10 இயர்ஸ் தெரியும். ஆள் தான் பார்க்க கொஞ்சம் மாடுமா இருப்பான், ஆனால் ரொம்ப குழந்தைவன். ஆக்சுவலாக வந்து இஸ் வெரி இன்னசென்ட். கோவப்படுவான், நான் ரொம்ப இன்னசென்ட் அவன். சிரிச்சிட்டே இருப்பான், நான் செம்மையாக கோவப்படுவேன், பட் இன்னசென்ட் அவன். இதெல்லாம் விட தலைவர் ராஜா சாரோட அந்த பாட்டுக்கு நான் அடிமைன்னு சொல்லலாம். பாட்டு பிஜிஎம் மோஸ்ட்லி நான் லாங் ட்ரைவ் காரில் தான் போகும்போது வந்து சமீபமாக தான் கேட்க ஆரம்பிக்கிறேன். பட் ஆனால் ராஜேஷோட பிஜிஎம்மோ இல்லை சாங்கோ ஏதோ ஒன்று கேட்டேன்னா நான் பாட்டு மாற்ற வேண்டிய அவசியம் கூட இருக்காது. இந்த பாட்டு வேணாம், இதுக்கப்புறம் அடுத்த பாட்டு போகலான்ற மாற்ற அவசியம் கூட இருக்காது. என்றைக்குமே இந்த உலகத்தை நோக்கி தமிழனா நான் பெருமையாக சொல்லிக்கிற விஷயம், இங்கே கூட ராஜா சார் இருக்காரு, உங்க கூட யார் இருக்கான்னு கேட்கலாம். அந்தளவுக்கு நான் பெருமைப்படுற ஒரு மனுஷனோட நான் வேலை பார்த்துருக்கேன். எனக்குமே பெரிய சந்தோஷம். எனக்கு இந்த படத்தோட ரிலீஸ் சீக்கிரம் பிளான் பண்ணுறோம். நிச்சயமாக இந்த படத்தை பற்றி சொல்லலாம். இது ஒரு எளிய சாதாரண மக்களுடைய அவங்க வாழ்க்கையில் இருக்க ஒரு சாதாரண கனவு. ஒரு அழகாக ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டுற மாதிரியான ஒரு உணர்வு தான் இந்த படம். அந்த சிட்டுக்குருவி கூடு கட்டணும்னு ஆசைப்படுது. ஆனால் இங்கே சுற்றி நடக்கிற அரசியல், மற்ற மனுஷங்க, இது எல்லாமே சேர்ந்து அவங்க லைஃப் என்னவா மாற்றுது, அவன் என்னவா ஆகுறான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆசை, கனவு, ரெக்க முளைக்கணும், பறக்கணும், இது எல்லா கனவும் இல்லாத மனுஷனே கிடையாது, இது எல்லாருக்குமே இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு சாமானியனுடைய வாழ்க்கை தான் இந்த படம். இந்த படம் பார்த்த என்னை இந்த படம் தொட்டுச்சு. நிச்சயமாக பார்க்க போகிற மற்றவங்களும் இதை தொடுன்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.